தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலயமாக ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டரில் காலியாக இருக்கக்கூடிய வேரியஸ் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் வந்து இதற்கான வேகன்சிஸ் இருக்குது. திருவண்ணாமலை.nic.in வெப்சைட்டில் தான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷனையும் நீங்கள் அங்கே தான் டவுன்லோட் பண்ணணும் வெப்சைட்டில். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 28/11/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன வேகன்சி அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் மைய நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி இன் லா முடித்த கேண்டிடேட், MSW முடித்த கேண்டிடேட், MBA அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்த கேண்டிடேட், MSc சைக்காலஜி முடித்த கேண்டிடேட், MA சோஷியாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி 24 மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் இருக்கக்கூடிய சுழற்சி ரொட்டேஷன் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். 35,000 ரூபாய் வந்து சேலரி. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு உள்ளூரை சார்ந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். சீனியர் கவுன்சிலர் முதன்மை ஆலோசகர் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. சேம் இது ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். MSW முடித்த கேண்டிடேட், MSc சைக்காலஜி முடித்த கேண்டிடேட், MA சோஷியாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதுவும் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 22,000 ரூபாய் வந்து சேலரி. அடுத்தது ஐடி ஸ்டாஃப் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஒரு வேகன்சி இருக்குது. கிராஜுவேட் டிகிரி வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் முடித்த கேண்டிடேட் அல்லது BCA முடித்த கேண்டிடேட், BSc MSc MCA ஐடி துறையில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இதில் வந்து முன் அனுபவம் இருக்கக்கூடிய பெண் பணியாளராக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். அதே மாதிரி 24 மணி நேரமும் வந்து நீங்கள் அங்கே ரொட்டேஷன் பேசிஸில் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் வந்து சேலரி. கேஸ் ஒர்க்கர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சி இருக்குது. BA சோஷியாலஜி, BSW, BSc சைக்காலஜி, MSc சைக்காலஜி, MSW, MA சோஷியாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இதற்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். உள்ளூர் கேண்டிடேட்டாக இருக்கணும், பெண் கேண்டிடேட்டாக இருக்கணும். 24 மணி நேரமும் வந்து ஒர்க் பண்ணுறதற்கு, அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதற்கு எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 18,000 ரூபாய் சேலரி. அடுத்தது செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட் அல்லது 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்த கேண்டிடேட், 10th பாஸ் அல்லது 10th ஃபெயிலான கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். 21 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 12,000 ரூபாய் சேலரி. சரிங்களா? இதில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பல்நோக்கு உதவியாளர் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. இதற்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம் அல்லது 10th பாஸ் அல்லது 10th ஃபெயில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 21 to 40 ஏஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுவும் வந்து பெண் பணியாளர்களுக்கு இருக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. சமையல் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 24 மணி நேரமும் அங்கே வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 10,000 ரூபாய் வந்து சேலரி. எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூகநல அலுவலர், மாவட்ட சமூகநல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 2வது தளம், திருவண்ணாமலை 606604 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். இதான் வந்து அப்ளிகேஷனை உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில், உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய ஏஜ் 31/11/2025 அன்னைக்கு உங்களுடைய ஏஜ் என்னவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸு திருமணமானவரா இல்லையா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்டோடைய நேமு, உங்களுடைய ஹஸ்பண்டோடைய நேமு அல்லது ஃபாதருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கல்வி தகுதி அதற்கான ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். கல்வி தகுதி, அதற்கு இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃபு, மார்க் ஷீட்டும் என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி டிகிரி அல்லது டிப்ளமோனா அதனுடைய சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு. சரிங்களா? இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, பெர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய
மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். வேறு ஏதாவது இந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அல்லது ஒர்க் ஷாப் இல்லைனா வந்து ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். கீழே சைன் பண்ணிக்கோங்க. ப்ளேஸு டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றத முன்னாடி பார்த்தோம் இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட்ரேட், 2nd floor, திருவண்ணாமலை 606604 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.